வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் டாக்டர் அனுஷா பேசுகிறேன். இன்றைக்கி மாம் அண்ட் கிட்ஸ் கேர் சார்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ், அதாவது நார்மல் டெலிவரியை ஈஸியாகிறதுக்கு நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி மெயினாக பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ் எல்லாருமே பண்ணலாமான்னு கேட்க ஃபஸ்ட்டு பதில் சொல்லிடுறேன். கண்டிப்பாக முடியாதுங்க. சில காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னன்சி டைமில் நம்ம பெட் ரெஸ்ட் அட்வைஸ் பண்ணியிருக்கவங்களுக்குலாம் இந்த கண்டிஷன்ஸில் பண்ண முடியாது. சில உதாரணங்கள் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நஞ்சு கொடி கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களாம் இதை பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 மாதங்களில் அடிக்கடி ப்ளீடிங்ஸ் ஸ்பாட்டிங் மாதிரி பட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, அவங்க இதெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹை பிபி இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவிட்டீஸை நாங்கள் அட்வைஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி சில மெடிக்கல் காம்ப்ளிகேட்டட் கண்டிஷன்ஸில் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது. அதாவது கர்ப்பிணி பெண்களை அவங்க டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தகுந்தவர்களான்னு பார்த்துட்டு தான் இந்த எக்ஸசைஸ் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். சரிங்களா? சரி, அடுத்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதோடைய என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், அது எப்படி நார்மல் டெலிவரி ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு நார்மல் டெலிவரி எப்படி நடக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ நான் அந்த உடற்பயிற்சி பற்றி சொல்லும்போது அதோடய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க, தலைப்பகுதி கீழே இருந்தால் தான் நமக்கு நார்மல் டெலிவரி ஆகும்னு தெரியும். அந்த தலை பார்த்திங்கன்னா அந்த குழந்தையுடைய மிகப்பெரிய பகுதின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதிக எடை கொண்ட பகுதின்னு சொல்லுவோம். அந்த தலைப்பகுதி அந்த எலும்பு கூட்டுக்குள்ளே நுழைஞ்சு பெண்ணுறுப்பு வழியாக டெலிவரி டைமில் நமக்கு வெளியே வருவாங்க. சரிங்களா? முதல் டைம் கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் 36 வாரம் குழந்தை வயிற்றுக்குள்ள நல்லா சுற்றிட்டே தான் இருப்பாங்க. கீழே என்ன வேணாலும் தலை இல்லை பட்டக்ஸ் எது வேணாலும் கீழே இருக்கலாம். ஒரு 36-37 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலை மெதுவாக கீழே எலும்பு கூட்டுக்குள்ளே உள்ளே இறங்க ஆரம்பித்து ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுவே 2வது 3வது கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி பெயின் வர வரைக்குமே ஃபிக்ஸ் ஆக லேட் ஆகலாம். அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ ஒன்ஸ் அது தலை ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தலை எலும்பு கூட்டுக்குள்ளே நுழைஞ்சு அது வழியாக தான் வெளியே வரணும். ஸோ அந்த எலும்பு கூடுன்னு பார்த்திங்க அப்படின்னா நிறையா எலும்புகள் ஒன்றோட ஒன்று ஜவ்வோட ஜவ்வாக இப்படி அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த அட்டாச் ஆன பகுதியில் அந்த எலும்பு ஜவ்வு பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெக்னென்ட் டைம் இருக்கும்போதே ரெடியாக ஆரம்பிச்சிருக்கும். எப்படி ரெடியாக ஆரம்பிக்குன்னா, இடைஞ்சிருக்க ஜவ்வு இருக்குது பார்த்திங்களா, அது இந்த ஹார்மோன்ஸ்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்படி ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் நம்ம டெலிவரி டைமில் அந்த எலும்பு கூட சுற்றி இருக்கிற மசில் ஸ்ட்ரெச் ஆகி அந்த எலும்பு இழுக்கும் போதும் அதுவும் கொஞ்சம் விரிவடைஞ்சு நமக்கு பார்த்திங்கன்னா இடம் கொடுக்கும்போது தலை ஈஸியாக உள்ளே இறங்கி வெளியே வர்றதுக்கு முடியும். சரிங்களா? அப்போ பார்த்திங்க அப்படின்னா அது நல்ல தலையாக இருக்கலாம், நல்ல இடம் கிடைக்கிறதுக்கு அந்த எலும்பு கூட்ட சுற்றி இருக்கிற அந்த மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச்சிங் ஆகணும், அந்த எலும்பு நல்லா விரிவடையணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு தலை எங்கேயும் மாட்டிக்காமல் ஈஸியாக டெலிவரி ஆக முடியும். ஸோ இதில் ஹெல்ப் பண்ணுறது நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். ஓகேங்களா? அந்த எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நார்மல் டெலிவரிக்கு ஆயத்தம் பண்ணுறது, அதாவது தலை நல்லா இறங்குறதுக்கு, எலும்பு நல்லா விரிவடைகிறதுக்கு, அந்த மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு உதவுதான் இந்த எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த அன்றாட வாழ்க்கை முறையில் பார்த்திங்கன்னா நம்மளே சில எக்ஸசைஸ் நம்ம தெரியாமையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம கேர்ள்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வேலை செஞ்சாங்க. அதெல்லாம் அவங்க நார்மல் டெலிவரிக்கு தானாகவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற செகண்டரி லைஃப் ஸ்டைல் அதில் எல்லாமே மாறி போயிடுச்சு. ஸோ இப்போ ப்ராப்பராக தனியாக போயிட்டு எக்ஸசைஸ் கற்றுக்குறாங்க இந்த நார்மல் டெலிவரி ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதிலே பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் மறைஞ்சு போய்கிட்டு இருக்க விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம டாய்லெட் போகிற மெத்தடு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்தியன் டாய்லெட்டை யூஸ் பண்ணும்போது அந்த அவங்க உட்கார ஸ்குவாட்டிங் பொசிஷன் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி கீழே காலை 2 விரித்து இப்படி காலை விரித்து உட்காரும்போது அந்த எலும்பு கொடுக்க நல்லா விரிவடைய ஆரம்பிக்கும், ஸ்ட்ரெச்சிங் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது அந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ண ஆரம்பிக்கும்போது தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. தலை ஸ்ட்ரெச்சிங் பண்ணி இருக்கும்போது ஹெட்டு நல்லா கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ யூஸ் பண்ண இந்தியன் டாய்லெட் மெத்தட் அது கொஞ்சம் இப்போ மறைஞ்சிருச்சுங்க. ஸோ நீங்கள் இப்போ சப்போஸ் வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தாலும் இந்த டாய்லெட்டை ப்ரிஃபர் பண்ணிங்கனாலும் அது ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸாக நமக்கு நல்ல அமையும். சரிங்களா? அடுத்து ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி போகும்போது ஜாயிண்ட் இதாகும்போது நமக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்கணும், 1.2 to 2 சென்டிமீட்டர் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்போது தலை எங்கே லைட்டாக மாற்ற மாதிரி இருந்தாலும் ஈஸியாக நமக்கு இறங்கி வந்துடும். 2வது பார்த்திங்கன்னா வாக்கிங், டெய்லி நடக்கிறது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, தலைப்பகுதி தான் அந்த பேபியோட லார்ஜஸ்ட் பார்ட் அண்ட் வெயிட்டஸ்ட் பார்ட். சரிங்களா?
ஸோ ஒரு வெயிட் பகுதியை தலையாக திருப்பி வைக்கும்போது வெயிட் அப்படியே நல்லா கீழே இறங்கும் இல்லைங்களா, அப்போ எலும்பு கூட்டை போட்டு நெண்டிட்டு தலை உள்ள இறங்க ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் கிராவிட்டி நம்மளுடைய புவியீர்ப்பு விசை இருக்குன்னா அதுவும் பிடிச்சி பேபியை நல்லா கீழே இருக்கும். அப்போ தலை இறங்குறது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இறங்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா கீழே இறங்க அது கர்ப்பப்பை வாயு மேலே போயிட்டு ஃபுல் வெயிட்டிங் கொடுக்கும். அப்போ அந்த கர்ப்பப்பை வாயு பேபியோட வெயிட் தாங்கும்போது அதனால் என்ன ஆகும்னா கர்ப்பப்பை வாய் கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இந்த வெயிட் தாங்க முடியாது கொஞ்சம் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கர்ப்பப்பை வாயும் திறக்க ஆரம்பிக்கும் போது அதுவும் நார்மல் டெலிவரிக்கு ஆயத்தமாகிட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு ½ hour அட்லீஸ்ட் வாக்கிங் போகணும்னு சொல்லுவோம். வாக்கிங் போகும்போது மறக்காமல் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்ரேஷன், நிறைய தண்ணி குடிச்சு நடக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லி நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு 2-3 வழிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கீழே சமணங்கள் போட்டு உட்காரது அதுவுமே ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸில் போனீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் அவைலபிளாக இருக்குது. பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். அதுவும் லைக் ஸ்குவாட்டிங் மாதிரி காலை மடக்கி வச்சுட்டு நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். அதுவும் பண்ணும்போதும் நம்ம எலும்பு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிட்டு நமக்கு நல்லா ரூமினஸ் நல்லா இடம் குளத்தெல்லாம் இருக்கிற இடத்த கொடுக்குது. அடுத்து நம்ம ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் சொல்லுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு கூட்டை சுற்றி இருக்கிற தசை பகுதிகள் நல்லா விரிவடைஞ்சு இழுத்து தரும்போது நமக்கு எலும்பு கூட ஆட்டோமேட்டிக்காக நல்லா ரூமினஸ் கொடுக்கறதுனால இடம் கொடுக்கறதுனால தலை ஈஸியாக இறங்க முடியும். நார்மல் டெலிவரி பண்ணும்போது அந்த பொசிஷனுக்கு அவங்க முக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு கிடைக்கிது. சரிங்களா? ஸோ இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் எப்படி பண்ணுவோம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இந்த எக்ஸசைஸ்லாம் எப்போ பண்ண ஆரம்பிக்கலாம், உனக்கு எத்தனை டைம் பண்ணலாம், வேறு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நன்றி.